ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் தாங்க பண்ண போகிறோம். ஆமாங்க, நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மைக் வாங்கியிருக்கோம், ப்ரொஃபஷனல் மைக் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மைக்கோடைய அன்பாக்சிங் தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் ஐகான் டச் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்காம இருக்கிறாங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு ஃபஸ்ட்டு லைக் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் கிவ்வே கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ எப்படி வரும் அப்படின்னா நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுவேன். ஸோ இதில் வின் பண்ணுறவங்களை நான் என்ன பண்ணி சூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வீடியோ பார்த்துக்கிங்களா, பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு லைக் பட்டனை கொடுத்துருங்க. இது மாதிரி பல அன்பாக்சிங் வீடியோஸ் அண்ட் யூடியூப் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வர இருக்குது. ஸோ கைஸ், மிஸ் பண்ணாமல் இந்த கிவ்வேல வின் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், நாங்கள் வாங்கியிருக்கிற மைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BM800. ஸோ இது ஒரு ப்ரொஃபஷனல் கண்டிஷனர் மைக். ஸோ நான் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இதுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாங்க. ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் இந்த மாதிரி அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட மைக்கு. ஸோ மைக் சூப்பராகவே இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. இதோட பாக்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா BM700 ஃபுல் செட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அண்ட் இங்கே ப்ரொஃபஷனல் அப்படின்னு போட்டிருக்காங்க, ப்ரொஃபஷனல் கண்டிஷனர் மைக் அப்படின்னு மைக்ரோஃபோன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ பாக்ஸை பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ட் நான் கூட இன்னும் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கல. நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. நான் இன்னும் உங்களை மாதிரியே தான் எக்ஸைட்டிங்காக இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ ரொம்ப பேசாமல் ரொம்ப டெக்னாலஜி சைட் போகாமல் நம்ம இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்குள்ள இந்த பேக்கேஜிங்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் USB to மைக்ரோஃபோன் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா அந்தளவு சொல்கிற அளவில் இல்லை, பட் ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ குவாலிட்டியை பற்றி இந்த கேபிளில் அண்ட் அப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபில்டர். ஓகேவா? பாப் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுடைய சிங் பண்ணுறவங்களுக்கு இல்லை வாய்ஸ் ஓவர் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் நம்ம இந்த சைடு வச்சுருவோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா லேப்டாப்புக்கு கனெக்ட் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு ஜாக் அண்ட் இங்கே மைக்ரோஃபோன் போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது அண்ட் இதோட குவாலிட்டி ஓகேவாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ நம்ம இதையும் இந்த சைடு வச்சிடலாம். ஸோ இதில் இன்னும் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வாய்ஸ் அண்ட் மைக் ஒரே போர்ட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்டர் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்டோட அந்த மைக்கை ஹோல்ட் பண்ணுறதுக்கு மைக் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோல்டர் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையில் ஓகே தான். ஸோ ஹெவியாக இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மவுண்ட்டு கொடுத்துருக்காங்கங்க. இந்த மவுண்ட்டும் ரொம்ப வெயிட்டாக இருக்குது அண்ட் ஹெவியாக இருக்குது, ஸ்டீலில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு சேம் அதே மாதிரி ஒரு நாங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா 2 கேபிள், டோட்டலி 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்றது இன்னும் எனக்கு தெரியல, ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியும் இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, இதை வச்சுட்டு நம்ம வேறு என்னென்ன தந்துருக்காங்கன்னு பார்ப்போம். அண்ட் இங்கே நம்மளுக்கு ஒரு மெனு கார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மெனு கார்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி இந்த மற்ற மைக்கெல்லாமே 360 டிகிரியில் கேப்சர் பண்ணும். ஓகேவா? பட் இந்த மைக் எப்படி கேப்சர் பண்ணுன்னா இந்த சைடில் வரதை மட்டும்தான் கேப்சர் பண்ணும், 360ல் கேப்சர் பண்ணாது. ஸோ நம்மளுக்கு தேவையில்லாத நாய்ஸ்லாம் வராது. அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம எப்போவுமே வாசிக்க மாட்டோம் மெனு. ஸோ அதை அப்படியே வச்சிருவோம் ஒரு சைடில். அண்ட் நம்மளுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சவுண்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் நாங்கள் எக்கோ அண்ட் எல்லாமே இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ V8ஓட நம்மளுக்கான ஒரு சவுண்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, அதோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுண்ட் கார்டை எப்படி யூஸ் பண்ணணும், சவுண்ட் கார்டுக்கு இந்த சவுண்ட் கார்டில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, இது எல்லாமே எப்படி கனெக்ட் பண்ணணும், இது எல்லாமே நம்மளுக்கு இங்கே ஒரு மெனு கார்டில் கொடுத்துருக்காங்க.
நான் ஆல்ரெடி சொன்னது போல் மெனு கார்டு அப்படிங்கிறது வந்து நம்ம யாருமே வாசிக்க போகிறது இல்லை. ஸோ வந்து இந்த மெனு கார்டு நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ அதை அப்படி ஓரத்தில் வச்சிடலாம். வச்சுட்டு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சவுண்ட் கார்டிலேருந்து நம்மளோட மைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கேபிள், ஓகேவா? இந்த கேபிளோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. நான் சொல்கிறது நீங்கள் எந்த அளவு நம்புறீங்கன்னு தெரியல, பட் வந்து நான் எதிர்பார்க்காத அளவு இந்த பாக்ஸுக்கு உள்ள திங்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது, ஓகேவா? ஸோ வந்து இதையும் நம்ம அந்த சைடு வச்சிடலாம். வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மைக்கை மவுண்ட் பண்ணுறதுக்கு டேபிளில் மவுண்ட் பண்ணுறதுக்கான மவுண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஸ்டாண்டு. ஸோ வந்து இதை வந்து நாங்கள் டேபிளில் மவுண்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து இது எப்படி மவுண்ட் பண்ணுறது அதெல்லாமே நம்ம அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வந்து இந்த மவுண்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இதுக்குள்ளே என்ன திங்ஸ் இருக்குன்றதை மட்டும் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு போப் ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? இது வந்து நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. நாங்கள் மைக்கு தேவைப்பட்டால் இதை போட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மைக்குங்க. இதுதான் நம்மளோட மைக்கு. ஸோ வந்து நம்ம எக்ஸைட்டிங்காக பார்த்துட்டு இருந்த மைக்கு இதுதான். ஸோ வந்து இந்த மைக்கை கொடுத்துருக்காங்க. நான் வந்து கோல்டு கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து இந்த கோல்டு கலர் வந்து கொஞ்சம் கலர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கோல்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து கோல்டு வாங்கியிருந்தேன். அதே மாதிரி இந்த மைக்கோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் ஒரு 200 கிராம் 300 கிராம் 250 கிராம் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த அளவு வெயிட்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த அளவு ப்ரீமியமாக குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நான் எதிர்பார்க்கல இந்த அளவு ஒரு பட்ஜெட்டில் எனக்கு இப்படி ஒரு மைக் கிடைக்கும் அப்படிங்கிறது, ஓகேவா? இந்த மைக்கோட ப்ரைஸு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மலேசியாவில் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து 50 வெள்ளி வருது. 50 வெள்ளி மீன் 3000. இந்த டோட்டல் பேக்கேஜுக்கு வந்து ஸ்ரீலங்கன் அமௌண்ட்டில் வந்து 3000 வருது. ஸோ வந்து எனக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆஃபர்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து இந்த மைக்கு யூஸ் பண்ணி தான் இதுக்கப்புறம் வர வீடியோஸாக இருக்கட்டும், நம்மளுடைய நம்ம ஆல்ரெடி செய்கிற மாதிரி ட்ரோன் வீடியோஸாக இருக்கட்டும், வாய்ஸ் ஓவரெல்லாம் இருக்கட்டும், எல்லாமே வந்து இனிமேல் இந்த மைக் வச்சு தான் வரப்போகுதுங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம பாக்ஸை அங்கே லக்கிட்டு என்னென்ன திங்ஸ் எல்லாம் தந்துருக்காங்கன்னு டோட்டலாக ஒரு இடத்துல பார்த்துடலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ திங்ஸ் வந்து 50 வெள்ளிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து ஸ்ரீலங்கன் அமௌண்ட்டுக்கு 3000. ஸோ வந்து இன்றைக்கி டேட்டுக்கு நம்ம வந்து ஸ்ரீலங்காவில் 3000க்கு எவ்வளோ திங்ஸ் வாங்க முடியுமான்னா கண்டிப்பாக வாங்க முடியாது. அதே மாதிரி மலேசியாவிலையும் 50 வெள்ளிக்கு இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பை பண்ணலாம். இல்லைனா லசாடா, டிக்டாக் ஷாப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸஸ் 50 வெள்ளியாக கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்குங்க, வாங்காமல் விடாதீங்க. ஏன்னா வந்து இது ஒரு பெஸ்ட்டு ஆஃபர். நம்மளுக்கு இவ்வளோ திங்ஸை வந்து நம்மளுக்கு 50 வெள்ளியே கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒர்த்து தான். அதே மாதிரி இதோட செட்டப் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்ம இதே டேபிளில் செட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குன்றதுனால நான் இந்த வீடியோவில் எந்த போனால் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. அதனால நான் அதை போடலை. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த வீடியோலலாம் நான் எந்த மைக்குமே யூஸ் பண்ணாமல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இவ்வளோ நாளும் 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக போதும். ஸோ வந்து எந்த மைக்கும் யூஸ் பண்ணலை. இனிமேல் தான் நான் மைக் வாங்கலான் இருக்கிறேன். ஸோ வந்து அப்படின்னு சொல்லியிருந்த நேரத்தோட இப்போ வந்து மைக்கு வாங்கிட்டோம். ஸோ வந்து இனிமேலும் நம்ம வீடியோஸ் எல்லாமே பெஸ்ட்டு குவாலிட்டியாக வரப்போதோ. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வரும் பெல் ஐக்கானையும் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அப்படியே ஒரு லைக் பட்டன் போட்டிங்கன்னா இன்னும் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், ஓகேவா? அடுத்தது வந்து கிவ்அவே பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கிவ்அவேல வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா லைக் சேம் இது மாதிரி மைக் கொண்டு வேணும் அப்படிங்கிறவங்க வந்து லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். கீழே வந்து கியூட்டி தமிழ் நம்மளுடைய சேனல் நேம் கீழே இருக்கும். ஸோ வந்து கியூட்டி தமிழ் அப்படின்னு நீங்கள் ஒரு கமெண்ட் ரைட் பண்ணிடுங்க, ஓகேவா? கமெண்ட் வந்து ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அந்த கமெண்ட்டில் ஒருத்தரை சூஸ் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு இந்த சேம் கிஃப்ட்டை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ வந்து அது எவ்வளோவா இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி, மலேசியாவில் இருந்தாலும் சரி, நம்ம வந்து இந்த கிஃப்ட்டை கொடுக்க போகிறோம். ஸோ வந்து கிவ்அவேல வின் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் வந்து லைக் சேம் இதே மாதிரி ஒரு இதை வின் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். அண்ட் வந்து நம்மளுடைய சேனல் 3K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே இந்த கிவ்அவே வந்து நாங்கள் ரன் பண்ண போகிறோம். மிஸ் பண்ணாதீங்க, ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே கைஸ், பை.